விஜய் வந்தால் நல்லா இருக்குமா? இங்கே எதுவுமே சரியில்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டு. எங்கே போனாலும் ரோடு சரியில்லை, டிராஃபிக்கு, யாரும் போலீஸ்காரங்க எதுவும் அந்த டிராஃபிக்கு எந்த வேலையுமே செய்யறதில்லை, சும்மா வேஸ்ட். இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டு. நான் ஸ்டார்டிங்லேருந்தே டிஎம்கே தான், இப்போ ஃபுல்லாகவே வெறுத்துட்டேன். வேஸ்ட்டு இது. இங்கே என்ன நல்லா இருக்குது? ரோடு நல்லா இருக்குதா? சிஎம் வராரு, மந்திரி வராருன்னா அந்த ரோடு கிளியர் பண்ணுறாங்க, டிராஃபிக் கிளியர் ஆகுது. இல்லைன்னா அவ்வளோதான் டிராஃபிக்கு. பார்த்துக்கின்னு போலீஸ்காரன் டிராஃபிக்கு எல்லாம் பார்த்துக்கின்னு தாங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணுறதே இல்லையே. ரோடு ஒரு உடம்பு சரியில்லாதவங்க எப்படி போவாங்க? போய் பாருங்க, அண்ணாப்பிள்ளை தெரு போய் பாருங்க, ஆதிப்பநாயன் தெரு போய் பாருங்க. டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் போக முடியுதா, வர முடியுதா? இது சும்மா இந்த கவர்மெண்ட்டே வேஸ்ட்டுமா. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கினேன் விஜய்க்கு போடுவாங்க, இல்லை பிஜேபிக்கு போடுவாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை புதுசாக ட்ரை பண்ணி வராரு, ஃபஸ்ட் டைம் தான் வராரு, மக்களுக்கு எதனா நல்லது பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. புதுசாக ஒருத்தருக்கு வந்தாங்கன்னா சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம அவங்கள டவுட் படக்கூடாதுல்ல. ஒரு 5 வருஷம் தானே, அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா அடுத்தது மாற்ற போகிறோம். என்னை பொறுத்தவரையும் புதுசாக விஜய்னு இல்லை, யார் புதுசாக வந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ரொம்ப வருஷமாக 2 கட்சி தான் இருக்குது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே அதிகமாக ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா எஜுகேஷன் இருந்ததுன்னா எல்லாருமே அங்கே போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் சரி, எதுவுமே சரி கிடையாது. ஸோ அதனால் எஜுகேஷன்ஸும் சரி, ஹாஸ்பிட்டலைசேஷனும் இது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் தான் வரணும். இல்லை இப்போ புதுசாக வந்துருக்கிறதுனால விஜய் தான், எல்லாம் விஜய் தான். ஃபேன்ஸ் நிறையா இருக்கிறாங்க, அதனால் விஜய் தான் வரணும். மக்கள், ஏழை மக்களுக்கு நம்ம உதவி பண்ணால் போதும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாரும் வந்தாச்சு, அவரும் ஒரு வாட்டி வந்து ஆகட்டும். விஜய் இல்லை, ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்ல. அடிக்கடிக்கு காவா தண்ணி பிரச்சனையாகும், டிராஃபிக் அதிகமாகும். விஜய் வரணும் தான் நினைக்கிறோம். சரி, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், என்ன செய்கிறாரு பார்க்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் புதுசாக வந்தால் நல்லா தான் இருக்கும். எனக்கு விஜய் தான் இந்த வாட்டி ஓட்டு போடுவேன். எதுவும் இல்லை, எதுவும் கேட்பாங்கோ போலீஸ்காரங்க, கடை இந்தமாரி ரோடு டிராஃபிக்காக ஆனால் ஓரமாக வச்சுக்கோ, இல்லை கடை எங்கன்னா போடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு வச்சது எந்த ப்ராப்ளமும் இல்லை. எது வந்தாலும் நல்லா இருக்காது மேடம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலையே மேடம். அவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லது பண்ணுவார்ல. நான் விஜய்ண்ணா தளபதி ஃபேனால தளபதி தான் ஓட்டு, வேறு யாருக்கும் போகிறதுமே இல்லை. அவர் வந்தால் எல்லாமே நல்லது செய்வார்ண்ணா. இந்த டிராஃபிக்லாம் பாரிஸ் ஃபுல்லாக டிராஃபிக் தான். அவர் அவர் க்ளீன் பண்ணுவார், ரோடுலாம் கரெக்டாக போட்டு விடுவாங்க. போலீஸ்காரங்களாம் கொஞ்சம் இதுவாகும். அவர் மட்டும் தான் இருக்குது. ஏன் ஹெல்மெட்டு போடலன்ட்டு நிறைய பேர் வராங்க, அவனுங்களாம் பிடிக்க மாட்டேறாங்க. மீன்பாடி ஓட்டுறோம், நம்ம காற்று ஓட்ட விடுறது அப்படிலாம் நிறைய விதத்தில் இது பண்ணுறாங்க போலீஸ்காரங்களே. அதெல்லாம் கொஞ்சம் மாறும். விஜய் வந்தால் மாற்றம் வரன்ட்டு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே. இல்லை இளைஞர்கள் எல்லாருமே இப்போதைக்கு பெரியவங்களும் சரி, இளைஞர்களும் சரி, அடுத்தது ஒரு நல்ல ஆட்சி அமைனா விஜய் வரணுன்ட்டு ஒரு வாய்ப்பு. ஏரியாவில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது.